ஆட்டிசம் போன்ற சிறப்பு குழந்தைகளுக்கு அவர்களுக்கான பள்ளியை விட பெற்றோர்களின் அரவணைப்பும் அவர்கள் கற்பிக்கும் திறனுமே ஒரு சிறந்த நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் அமைந்து வருகிறது. இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய குழந்தையின் மழலை வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் 3 வயதாகியும் பேசாமல் தனிமையில் இருந்தபோதுதான் தன்னுடைய குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருப்பதை கண்டறிந்ததாக தெரிவிக்கிறார் மதுரை அழகப்பன் நகரைச் சேர்ந்த மீனாட்சி சுவாமிநாதன். குழந்தையின் நிலையினை கண்ட அதிர்ச்சியிலிருந்தும் மனவேதனையிலிருந்தும் மீள பல நாட்கள் ஆகின. இருந்தபோதும் மன கஷ்டத்தை எல்லாம் புறம் தள்ளி ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட தன் குழந்தையினை சமூகத்தில் அங்கீகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறு குழந்தையாக மாறி ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்து வெளி உலகத்திற்கு பயப்படாமல் சிறப்பு பள்ளிக்கும் அனுப்பி வைப்பதாக தெரிவிக்கிறார் இவர். அந்த குழந்தைக்கு we feel happy about the child அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். முதல்ல இந்த குழந்தை குடும்பத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இந்த குடும்பம் இழந்துட்டதாகவும் ஒரு சோகத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படிலாம் அந்த குழந்தைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாமல் we should make the child feel happy. அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். ரெண்டாவது, மனப்பூர்வமாகவே அந்த குழந்தைய நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுவே அந்த குழந்தைக்கு பார்த்தா என்ன ஆகும்னாக்கா இந்த ஒரு அக்செப்டன்ஸே அந்த குழந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக மாறும். இது போன்ற மனநிலையில்தான் தற்போது ஆட்டிசம் குழந்தைகளோடு பல பெற்றோர்கள் பயணித்து வருகின்றனர். இருந்தபோதும் சில குழந்தைகளின் திறமைகளை பார்த்து அதே போல் தன்னுடைய குழந்தையும் வர வேண்டும் என்ற ஆசையை மனதிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் எனவும் தன்னுடைய குழந்தையின் மனநிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வதே அவர்களுக்கான சிறந்த பாட புத்தகமாக அமையக்கூடும் என்கின்றனர் சில பெற்றோர்கள். இப்போ நீ கத்தாத அப்படின்னு நான் ஒரு நாளும் குழந்தைய சொல்ல மாட்டேன். மெதுவாக பேசு, சத்தம் போடாத, இங்கே இப்படி சத்தம் போடக்கூடாது, அதெல்லாம் சொல்லுவேனே தவிர நீ ஏன் இப்படி கத்துற அந்த மாதிரி கேட்க மாட்டேன். பிகாஸ் அவன் ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி கத்துறான் அப்படின்றது இப்போ என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு அவன் உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு நிறைய ரீட் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது எங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால அடுத்து அவனோட தங்கச்சிக்கோ அவனை டேக் கேர் பண்ணிக்கிற என்னோட அப்பாவுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் அக்செப்டன்ஸும் அந்த லவ் பாண்டேஜ் நிறைய இருக்கிறதுனால ஃபேமிலியும் அவனை அக்செப்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. குழந்தைகளை தனிமைப்படுத்தாமல் அவர்களுடன் ஒரு குழந்தையாக மாறி சிறு சிறு விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் அவர்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இதே போன்று ஒவ்வொரு ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோரும் பின்பற்ற வேண்டும் என்பதே இந்த பெற்றோர்களின் வேண்டுகோளாக உள்ளது. ஆட்டிசம் போன்ற சிறப்பு குழந்தைகளால் அந்த பெற்றோர்களுக்கு வரக்கூடிய வேதனையும் வலியும் சுமையும் அதிகமாக இருந்தாலும் அதை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் பெற்றோர்களின் அரவணைப்பு மட்டுமல்ல, சமூகத்திலும் உறவினர்களின் அரவணைப்பு அதிகம் வேண்டும் என்பதை விளக்குகின்றனர் இந்த பெற்றோர்கள். இதுபோன்று ஒவ்வொரு பெற்றோர்களும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியுடன் ஜான்சி மாலா ஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.